சென்னையில் தற்போது தபால் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தபால் வாக்குப்பதிவிற்கான விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் தபால் வாக்குப்பதிவு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது? இன்று இந்த தபால் வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. சற்று முன்பாக நாம் பார்க்கலாம், கோடம்பாக்கத்தில் உள்ள தீநகர தொகுதிக்கான தபால் இன்று பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. அங்கே அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான தபால் ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. சந்திரமோகன் அவர்கள் தற்பொழுது சந்திரமோகன் அவர்கள் இந்த பணியை துவங்கி வைத்திருக்கிறார். மொத்தம் சென்னை மாநகராட்சியில் உள்ள இந்த 16 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகள் இன்று பதிவு செய்யப்படுகின்றன. இந்த தபால் வாக்கு பதிவு செய்பவர்கள் என்று பார்த்தோமேயானால் சுமார் 22,000 பேர், ஒரு வாக்குச்சாவடிக்கு 2,000 பேர் என்ற விகிதத்தில் சுமார் 22,000 பேரும், அதேபோன்று காவல்துறை பணியில் இருப்பவர்கள் 16,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கான இந்த தபால் ஓட்டுகளானது இன்று பதிவு செய்யப்படுகிறது. அதனை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் பார்த்தோம். தற்பொழுது அந்த பதிவானது இந்த தொகுதியில் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று 16 தொகுதிகளிலும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. மொத்தம் இதில் 22,000 அரசு ஊழியர்கள் மற்றும் 16,000 காவல்துறையினருக்கு தபால் ஓட்டுகள் பதிவு செய்யப்படும் விதம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சார், இந்த தபால் வாக்குகள் மொத்தம் எத்தனை பேருக்காக என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? இதற்காக என்னென்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? 20,056 பேருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தபால் ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்து பயிற்சி மையங்களில் பண்ணப்பட்டுள்ளது. இது அவங்க அந்த பயிற்சிக்கு வரும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஃபார்ம் 12 நம்ம கொடுத்திருக்கின்றோம். அந்த ஃபார்ம் 12 அவங்க ஓட்டு பதிவு செஞ்சு இந்த ஓட்டு போடலாம். இதேபோன்று மற்ற அனைத்து தொகுதியிலுமே 16 பாக்ஸஸ் வச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த பதட்டமான வாக்குச்சாவடியில் இவைகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? இந்த பறக்கும் படை உள்ளிட்டவை அடுத்த கட்ட ஏற்பாடுகள் என்ன நடக்கும்? பறக்கும் படைகளுக்கு நம்ம இப்போ சென்ட்ரல் பாராமிலிட்டரி போர்சஸ் நம்ம போட்டிருக்கின்றோம். இது இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கின்ற ட்ரபிள் மேக்கர்ஸ், இன்டிமிடேட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு சிஆர்பிசி பிரிவென்டிவ் செக்ஷன்ஸ்ல பைண்ட் ஓவர் பண்ணியிருக்கின்றோம். NBWs எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் விரைவில் தொடங்கப்படும். நன்றி. சந்திரமோகன் அவர்கள், சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் அவர்களை தெரிவித்ததை பார்த்தோம். ஒவ்வொரு தொகுதிக்குமான தனித்தனி பெட்டிகள் இருக்கின்றன. இங்கு சென்னையில் இருப்பவர்களுக்கு இவர்களை, அதாவது இன்று காலை பயிற்சிக்கு வர இந்த 2ஆம் கட்ட பயிற்சி வாக்குச்சாவடியில் இருப்பவர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி நடைபெறுகிறது ஒவ்வொரு தொகுதியிலும். அங்கு வருபவர்களுக்கு தபால் வாக்குக்கான படிவங்கள் கொடுக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு இங்கே வாங்கப்படுகிறது. இங்கிருந்து மற்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வெளி மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு தபால் மூலியமாகவும் அனுப்பப்பட இருக்கின்றது. இதேபோல் சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள், வாக்குச்சாவடி அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு தபால் வாக்குப்பதிவு தேனியில் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தேனியிலிருந்து எமது செய்தியாளர் சிவசபாபதி தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சிவசபாபதி, தேனியில தபால் வாக்குப்பதிவு தொடங்கிடுச்சா? யாரெல்லாம் இந்த வாக்குப்பதிவு செய்திருக்காங்க? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. தேனியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,555 தபால் வாக்குகள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி, போடி சட்டமன்ற தொகுதி, கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஒரு 2,000க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு தபால் வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா போலீசாரும் அந்த ஹோம் கார்டுன்னு சொல்லக்கூடியவங்களும், அதே மாதிரி சத்துணவு பணியாளர்களும், போலீஸ் மற்றும் PL அப்படின்னு சொல்லக்கூடிய இடைநிலை கடைநிலை ஊழியர்கள் தற்பொழுது வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு. இன்னைக்கு இந்த தேனியில பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்காக தேனியில இருக்கிற மேரிமாரா பள்ளி அப்படிங்கிற ஸ்கூல்ல இப்போ அந்த போலீசார்களும் இடைநிலை பணியாளர்களும் வாக்குப்பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.